பக்கமா ஒரு ஊரை நடப்பா ஓடுது பாக்குறதுக்கு பொம்பளை வேகமா இருக்குமே ரொம்ப கையா இங்கதான்டா வந்து ஒளிஞ்சான். நாய் நாயிடா. உனக்கு தாயா இருக்கும் கொண்டு வந்த பொம்பளை பேயா மாதிரி ரத்தத்தையே குடிச்சு வளம் பயந்தாண்டா அவட பிரிச்சுட்டேன். அழாதரா, இனிமே யாரும் எனக்கு மனைவியா வர முடியாது, உனக்கு தாயா வர முடியாதுடா. ஏன் பண்ணு, ஏய் குழந்தை கொண்டு கொடுத்து ஏதாவது கொண்டு சமாதானப்படுத்து. ஐயானே வணக்கம். என்னாச்சு பண்ணாரு? எவ்வளவு ஓட்டம், எவ்வளவு முள்ளு குத்தி இருக்கு விட்டா நாய சுடுற மாதிரி சுட்ட அதெல்லாம் பாதாளத்துல தள்ளி விட்டுறேன். எங்க அது தண்ணியில ஒளி போச்சு முதல்ல இருக்கும். சப்பாஷ். தர்மலிங்கத்துடைய ஆட்கள் சும்மாவா? நாங்கெல்லாம் தர்மலிங்கத்து ஆட்கள் அல்ல, அவங்கெல்லாம் சோத்தமிக்கு கூட்டம். நாங்கெல்லாம் வீர சிங்கம் கண்டாராமுடைய ஆட்கள். பண்ணாரு, இன்னைக்கு ராத்திரி உங்களுக்கெல்லாம் விருந்து. இன்னைக்கு ராத்திரி எங்களுக்கு விருந்தா? ஐயனே, என்ன ராத்திரி விருந்துன்னு சொன்னாலே ரத்தமெல்லாம் வருது. பண்ணாரு, இது உண்மையான விருந்து. விட இந்த சந்தையில விலையா இருக்கு. கூட்டி வந்தேன். என்ன விலையா இருந்தாலும் வாங்கி தானே பாக்கணும். வேற என்ன? ஐயோ பாப்பா, நிறமாச கர்ப்பிணி போல இருக்கு. ஆமா மச்சான், வீடு தூக்கி போ. வாங்க தூக்கப்பா. அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அப்படியா? அந்த பொண்ணு அழைச்சு தலைதாமா. ஏமா, நிறைமாத கர்ப்பத்தோட இப்படி தனியா வரலாமா? நீ வீடு எங்க இருக்குன்னு சொல்லுமா, நாங்க தகவல் கொடுத்து அனுப்புறோம். ஏமா பேசாம இருக்க? உன் புருஷனாவது யாருன்னு சொல்லுமா. சும்மா போட்டு கிளறிக்கிட்டு, அதான் பார்த்தாலே தெரியுது கழுத்துல தாண்டி இல்ல, வயசு பொண்ணு வழி தவிர நடந்துட்டு போயிருக்கு. அழாதம்மா, அழாத.
அவங்க சொன்னதெல்லாம் மனசை வச்சுக்காதம்மா. நல்லா ஓய்வு எடுத்துக்க. எல்லாம் விடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். நல்லா பாத்துக்கலாம். வரலாம் நானே. நான் கும்பிடாத நாளே கிடையாது. தாலி கட்டின கணவனோடு சந்தோஷமா உன் சன்னதிக்கு வர வேண்டிய நான் கண்ணீரும் கம்பளையுமா கை குழந்தையோட ஊராருடைய ஏளனமான பேச்சுக்கு பயந்து ஓடி வந்திருக்கேன். கடுத்து தாலி இல்லாம கை குழந்தையோட இருக்கிற என்ன பார்த்து இந்த உலகம் ஏளனமா பேசுது. இப்படிப்பட்ட உலகத்துல நான் எப்படி அம்மா வாழ முடியும்? என் துன்பத்துக்கு ஒரு முடிவு வேணும்னா நான் சாகத்தான் வேணும். சாகரதா, நான் செத்துட்டா என் மேல இருக்கிற பழி நீங்குமா? நீங்காது, நீங்கவே நீங்காது. தாயே, நீதான் என் பழியை துடைக்கணும். நான் களங்கம் இல்லாதவன்னு நிரூபிக்கணும். அப்பதான் ஊரும் உலகமும் உண்மையை உணரும். நீதான் தாயே எனக்கு வழிகாட்டணும். நீ சக்தியுள்ள தெய்வமாயிருந்தா சர்வமும் உன் காலடியில இருக்கிறது உண்மை என்றா உன்கிட்ட கையேந்து நிக்கிற எனக்கு கருணை காட்டம்மா, கருணை காட்டு. நீ கருணை காட்ட மாட்டேன், காட்ட மாட்டேன். ஏன்னா நீ கடவுள் இல்லை, கண்ணு. நீ கண்ணு. நீ கண்ணு, நீ கண்ணு, கடவுள் தான். என்ன மன்னிச்சிரு தாயே, என்ன மன்னிச்சிரு. அம்மா குளிச்சுட்டு வந்துடுறேன். தண்ணியில இறங்க கூடாது என்ன? குழந்தை காணுமே, குழந்தை காணுமா? இங்க வந்த என் தங்கவே, அழாதரா, அழாத.
நாம் பெற்ற பிள்ளையை கொண்டு அவருக்கு சரியான புத்தி கற்பிக்கணும்னு இருக்கு. அது முடியாம போய் இதோ அவர் பெற்ற பிள்ளையை கொண்டு அவருக்கு சரியான பாடம் கற்பிக்கிறேன். எவனோ கழுத்துல தெரிஞ்சிட்டாங்க.